கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 3 யோவான் அதிகாரம் 1 வசனம் 5. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் காயுவுக்கு எழுதுகிற நிருபத்திலே, நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சகோதரர் சாட்சி கொடுத்தபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று சொல்லி யோவான் காயுவை குறித்து சந்தோஷப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு நாம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். நாம் உண்மையிலே நாம் சத்தியத்தில் நடக்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஆனால் நாம் உண்மையாய் சத்தியத்தின்படி நடக்கின்றோமா? நம் நிமித்தமாக பிறர் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா? அல்லது பிறருக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய சகோதரர்களோடு மாத்திரமல்ல, அந்நியர்களிடத்திலும் உண்மையை செய்கிறவர்களாய், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதையே கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கும்படியாகவே கர்த்தர் நமக்கு கற்பித்துள்ளார். ஆகவே அனைவரையும் நேசிப்போம். அன்புள்ளவர்களாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நாங்கள் ஒருபோதும் வாழாதபடிக்கு எங்களுடைய வார்த்தை, எங்கள் நடக்கை, எங்கள் செய்கை, எங்கள் இருதயத்தின் சிந்தனை ஒவ்வொன்றும் பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் காணப்படும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.